हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 5 தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் 47. क्लेशभूरि अल्पसाराणि कर्माणि विफलानि वा देहिनां विषयार्थानां न तथा एव अर्पितं त्वयि. வேர்ட் பை வேர்ட் மீனிங். கிளேஷ கஷ்டம், பூரி மிகவும் அதிகமான, அல்ப மிக குறைந்த, சாராணி நல்ல பலன், கர்மாணி செயல்கள், விபலானி ஏமாற்றம், வா இரண்டில் ஒன்று, தேகினாம் நபர்களின், விஷய அர்த்தானாம் ஜட உலகை அனுபவிக்க ஆவல் கொண்டவர்கள், ந இல்லை, ததா அவ்வாறு, ஏவ உண்மையில், அர்ப்பிதம் அர்ப்பணம் செய்துள்ளனர், துவயி தங்களுக்கு. டிரான்ஸ்லேஷன். கர்மிகள் தங்கள் புலன் நுகர்விற்குரிய செல்வத்தை திரட்டுவதிலேயே எப்போதும் கவலை கொண்டுள்ளனர். ஆனால் அதற்கு அவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். ஆனால் அவர்கள் கடுமையாக உழைத்தாலும் பலன்கள் திருப்தி அளிப்பவையாக இல்லை. உண்மையில் சில சமயங்களில் அவர்களுடைய வேலை ஏமாற்றத்தை மட்டுமே அளிக்கிறது. ஆனால் பகவானின் தொண்டிற்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து கொண்ட பக்தர்கள் கடினமாக உழைக்காமலேயே கணிசமான பலன்களை அடைகின்றனர். இந்த பலன்கள் பக்தர்களின் எதிர்பார்ப்பையும் மிஞ்சிவிடுகின்றன. பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் பகவான் கிருஷ்ணரின் தொண்டிற்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து கொண்ட பக்தர்கள் எப்படி கடினமாக உழைக்காமலேயே பகவானின் தொண்டை பெறும் அளவற்ற வாய்ப்புகளை பெறுகின்றனர் என்பதை நம்மால் உண்மையாக காண முடியும். உண்மையில் 40 ரூபாய்களை மட்டுமே மூலதனமாக கொண்டு கிருஷ்ண பக்தி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இப்போது 40 கோடி டாலர்களுக்கு அதிகமான மதிப்புடைய சொத்து கிருஷ்ண பக்தி இயக்கத்திடம் உள்ளது. மேலும் இந்த செல்வங்கள் அனைத்தும் 8 அல்லது 10 ஆண்டுகளில் அடையப்பட்டவை. எந்த கர்மியும் தனது வியாபாரத்தை இவ்வளவு துரிதமாக முன்னேற்றிக்கொள்ள எதிர்பார்க்கக்கூட முடியாது. அது மட்டுமல்லாமல் கர்மிகளால் சம்பாதிக்கப்படுபவை அனைத்தும் தற்காலிகமானவையும் சில சமயங்களில் ஏமாற்றம் அளிப்பவையும் ஆகும். ஆனால் கிருஷ்ண உணர்வில் அனைத்தும் ஊக்கமும் முன்னேற்றமும் அளிக்கின்றன. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் தகாத உடலுறவு, மாமிசம் உண்ணுதல், சூதாட்டம் மற்றும் மயக்கப் பொருள் உட்கொள்ளுதல் ஆகியவற்றிலிருந்து ஒருவன் விலகி ஒழுக்கமாக வாழ்வதை சிபாரிசு செய்கிறது. இதனால் இது பொதுமக்களிடையே விரும்பத்தக்கதாக இல்லை. இந்த கட்டுப்பாட்டு விதிகளை பொதுமக்கள் சிறிதும் விரும்புவதில்லை. ஆனாலும் பல எதிரிகளுக்கிடையிலும் இந்த இயக்கம் தடைப்பட்டு விடாமல் முன்னேறி கொண்டுதான் இருக்கிறது. பக்தர்கள் தங்கள் உயிரையும் உடலையும் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் அர்ப்பணித்து தொடர்ந்து இந்த இயக்கத்தை பரப்புவார்களாயின் இதை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. இந்த இயக்கம் எல்லையற்றவாறு முன்னேற்றமடையும். எப்போதும் ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் ஜபிப்பதே இந்த இயக்கத்தின் தலையாய செயலாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 5 தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் 47 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.